அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ஆல்மோஸ்ட் உக்ரைனுக்கு தோழனோட தோளாக கை கொடுப்பதற்காக யூகே களமிறங்குறாங்க. இன்றைக்கி பர்ன்ஹாம் அவர்கள் அங்கே உக்ரைனுக்கு விசிட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அங்கே பயங்கரமான ஒரு பேச்சுவார்த்தை, சாதாரண பேச்சுவார்த்தைலாம் கிடையாது, பயங்கரமான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா உக்ரைன் இண்டிபெண்டன்ட் டே செலிப்ரேஷன். அந்த இண்டிபெண்டன்ட் டே செலிப்ரேஷனில் மிக முக்கிய தீர்மானம் எடுத்திருக்காங்க. இந்த பாகுபலி சத்தியபெருமான் எடுப்பார்ல ஆட்சி ஏற்றுக்கும் போது, அந்த மாதிரி ஒரு பாகுபலி, ஜெய் பாகுபலின்ற அளவுக்கு சத்தியபெருமான் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, தகவல்கள் என்ன, அதிரடி விஷயங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்துடலாம் நம்ம. ஸோ சம்பவ இடத்துக்கு போயிட்டேக்கலாம். நேராக அவங்கள தலைநகர் கியூவுக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன். வாங்க, ஹாப்பியாக வாங்க, நம்மளும் போய் அந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். உக்ரைன் ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க. குறிப்பாக அவங்க இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ். இந்த செலிப்ரேஷனில் கார்கிவ் தான் ரொம்ப ஒரு கிராண்டாக கொண்டாடினாங்க. பரவாயில்ல, இப்போ தான் ஆண் இனத்தை ஓரளவுக்கு கண்கொள்ளாக பார்க்க முடிகிறது இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல காவல்துறையில் அவங்க இராணுவம் தேடி நோட் பண்ணி வச்சுவாங்க. டேய், இத்தனை நாள் எங்கடா இருந்த, திடீர்னு செலிப்ரேஷன்லாம் பண்ணுறியே அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு உக்ரைனுக்கான 35வது செலிப்ரேஷனை கொண்டாடி தள்ளுறாங்க. அதாவது ரஷ்யாவிடம் சுதந்திரம் பெற்று தனி ஒரு நாடாக அங்கீகரித்து 35 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 35 வருடங்களில் உக்ரைனுடைய நினைவுகள், உக்ரைனுடைய வரலாற்று சாதனைகள், உக்ரைனுடைய போராடும் குணங்கள், எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் ரஷ்யாவுக்கு பெரிய டஃப் கொடுக்குற அந்த நினைவுகளை எல்லாம் போற்றி புகழ்கின்ற ஒரு தருணமாக கூட இருக்கக்கூடிய பங்காளி நாடுகள்லாம் விசிட் பண்ணுறாங்க. லாட்வியா, லிதுவேனியா, பின்லாந்து, டென்மார்க், இவங்க எல்லாம் தலைவருக்கு ஆறுதலை சொல்கிறாங்க. அடுத்தடுத்து உத்தரவாதங்களை கையெழுத்திடுறாங்க. குறிப்பாக யூகே என்ன பண்ணுறாங்கன்னா 100% பர்ன்ஹாம் அவர்கள் இன்றைக்கி தலைநகர் கியூவுக்கு போகிறாரு. உக்ரைனுடைய இண்டிபெண்டன்ஸ் கலந்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும், என்ன வேணாலும் அண்ணங்கிட்ட கேளு. இனி முழுமையாக உக்ரைனை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவின் பிடிக்கப்பட்ட பகுதிகளை மறுபடியும் பிடித்தே தீர்வோம் என்று சத்திய பிரமாணம் எடுத்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு வைத்து விட்டு அதுக்கப்புறம் நகருதான் யூகேனுடைய மிக முக்கிய தீர்மானமாக இருக்கிறது. அதைவிட எங்கள் நார்வே போட்ட கையெழுத்து தான் மிக முக்கியமான கையெழுத்தாக இருக்குது. டிஃபென்ஸ் அண்டு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டு. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்னா ட்ரோன் டீல் ஏற்படுத்துகிறாங்க. இரு நாடுகளும் பாதுகாப்புத்துறை மற்றும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இடையில் ஒரு ஒத்துழைப்பு. ட்ரோன் டெக்னாலஜி, போர்க்கால அனுபவங்களை பயன்படுத்தி ட்ரோன் டெக்னாலஜி, ஜாயின்ட் ப்ரொடக்ஷன், அப்புறம் டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச் போன்ற விஷயங்களை நார்வே உக்ரைன் இணைந்து செயல்பட கையெழுத்து போட்டிருக்காங்க. எனர்ஜி செக்யூரிட்டி, ரஷ்யாவின் தாக்குதலால் சேதமடைந்த உக்ரைனுடைய கிரிட்டிக்கல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பழுது பார்ப்பதற்கும் மறுகட்டமைக்கிறதுக்கும் நார்வே தொடர்ந்து உதவ முன் இருக்குது. அது இல்லாமல் புதிய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னா அடுத்த கட்டமாக நார்வே குயின் அவர்கள் நினைவு கூறும் விதமாக அடுத்த கட்ட உதவிகள், பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அடுத்த கட்ட நிதியை அளிக்கிறாங்க. 2027 9 பில்லியனுக்கான உதவியை கொடுக்க போகிறாங்க. அதனால் நீ அடிச்சு ஆடு கபிலா, நீ அடிச்சு ஆடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நார்வே வந்த நாடுகள்லேயே நார்வே தான் அதிகமான உதவியை வழங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். முழு டெக்னாலஜியும் ஷேர் பண்ணுறாங்க. மற்ற பின்லாந்தாக இருக்கட்டும், இல்லை டென்மார்க்குடைய ஃபெடரஸ்கியன் அவர்களாக இருக்கட்டும், அவர்களும் பெரிய அளவுக்கு ஒரு முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அது பேர் என்னென்னா நார்டிக் அண்டு பால்டிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்டிக் அண்டு பால்டிக் கண்ட்ரி பகுதியில் காலினிங்கிரேட் பகுதியை ஒரு சின்ன பகுதியை வச்சுக்கிட்டு ரஷ்யா பெரிய அளவுக்கு கப்பல் அனுப்புறது போகிறது வரதமாக இருக்காங்க. அதனால் அதையெல்லாம் முறியடிப்பது எப்படி, ரஷ்யாவை பின்வாங்க வைப்பது எப்படி அப்படின்ற பழைய திட்டங்களை பயங்கரமாக தீட்டி கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல. இப்போ இந்த தீட்டி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த குறிப்பிட்ட நாடுகள் என்ன முடிவு இருக்கிறது என்றால், இனி அங்கே ரஷ்யானுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்குமே எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் ஒப்புதல் கொடுக்கணும். அதை கொஞ்சம் பேசி நம்ம தீர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமெரிக்கா சொன்னால் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் எலான் மஸ்க் அப்படி ஸ்லோ மோஷனில் திரும்பார்களே, கோட்டசாமிங்களே, ஐரோப்பா நாடுகளே, நீங்களாம் என்கிட்ட கேட்குறீங்க,
ஏதோ நீங்கள் சொல்கிற பதிவெல்லாம் நான் நீக்கலன்னு சொல்லிட்டு மில்லியன் கணக்கில் ஃபைன் போட்டிருக்கீங்களே, ஞாபகம் இருக்கா? கருத்து சுதந்திரம் அந்த சுதந்திரம் சொல்லிட்டு என் மீது அடுத்தடுத்து விமர்சனம் வைக்கிறீங்களே, ஞாபகம் இருக்கா? இப்போ ஓடி வந்து எங்கிட்டயா கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறாரா? இல்லை உக்ரைனுடைய உதவிக்காக தேவைப்படும்னு உதவி செய்ய போகிறாரான்னு தெரியல. தொடர்ந்து அவங்க ரஷ்யாவுடைய எல்லை பகுதி வரைக்குமே ஸ்டார்லிங்கோட எனேபிள் நெட்வொர்க் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் தாக்கல் நடத்துவதற்கு பழைய திட்டங்களை தீட்டுறாங்க. நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்லைனை உக்ரைன் தகர்க்கவே இல்லை. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுன்ட்டார் நேற்று ஜெலன்ஸ்கி. அப்படின்னா என்ன எங்கே இருக்குன்னு கேட்டார். பாவம், அது கூட தெரியாமல் வந்துருக்கிறாரு. அதனால் எங்கள் நாட்டுக்கு அதுக்கு நீங்கள் தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உலகம் அறிந்த விஷயம். சரி, அடுத்து என்ன போகுதுன்னு பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே ஜெர்மனி இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க. ஒரு 12 பில்லியனுக்கான மிசைல், அதாவது ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் ப்ளஸ் வந்து உக்ரைனுடைய மற்றொரு மிசைல்ஸும் இணைந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனில் தேவைப்பட்டால் ஜெர்மனிக்கும் ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரஷ்யாவிடம் பாதுகாப்பதற்காக தீவிர முயற்சியில் இறங்கியிருக்கிறது ஜெர்மனி. சரி, அதே வேளையிலே நேற்று தாக்குதல்கள் நடந்தது என்றால் இதற்கு முன்பு வந்து வைல்டு பெரிஸ் அப்படின்ற நிறுவனங்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க. இப்போ வந்து ஓசோன் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட வேர் ஹவுஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை 3 அடிச்சிட்டாங்க. அப்போ வைல்டு பெரிஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து ஓசோன் நேற்று இரவு மட்டுமே 2லேருந்து 3 அடிச்சிருக்காங்க. அதுக்கு முந்த நாள் வந்து 2 பக்கம் அடிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் அடிக்கிறதெல்லாம் குழுன்னு இருக்குல்ல, உக்ரைன் நீங்கள் அடிக்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது. பதிலுக்கு அவங்க அடித்தா மட்டும் ஏன் கொய்யோமையோன்னு கதறீங்க? நீங்கள் அடிக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு, எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, செலிப்ரேட் பண்ணுறீங்க, கேக்கு கொடுத்து கொண்டாடுறீங்க. அந்த ஓசோன் கம்பெனி அடித்த தாக்குதலில் 8லேருந்து 10 பேர் பக்கம் இறந்து போனதாக ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நடத்தியது ஒரு பூத்தாக்குதல். கேட்டால் இறந்தவங்க எல்லாமே தீவிரவாதிகளேங்க, பொதுமக்களே கிடையவே கிடையாது உங்கள் பார்வையில். அப்போ பதிலுக்கு அவங்க இது வரைக்கும் அவங்க ஒரு நிறுவனமே ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அவங்க வைல்டு பெரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியும் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. இப்போ அடுத்து ஓசோன் கம்பெனி தொட ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க பங்குகள் வந்து அவ்வளோ முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க பதிலுக்கு 1-2 அடிக்கிறாங்க பாரு. அப்படி அடித்தாதான் குய்யோன்னு கத்தி ஒட்டுமொத்த எங்கள் ஐரோப்பா நாடுகளையும் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்க. இது நம்ம குரூப்லேயே கூட ஒரு சில நபர்லாம் இருப்பாங்க. சும்மா அப்படி லைட்டாக அப்படி சீண்டிட்டா போதும், ஒட்டுமொத்த ஏரியாவே கூப்பிட்டுருவாங்க. இந்த இது அப்போல்லாம் அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து லேடிஸ் சண்டை போடுவாங்க பாரு, அடாடாடாடாடாடா உலக சண்டையை தீர்த்தரலான்ற மாதிரி. அந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பி உக்ரைனை ரஷ்யா வந்து 2 அடி அடித்தாவே பெரிய அளவுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க. ஆனால் இதுவரை ரஷ்யாவோட உக்ரைன் அடிக்கிறது தான் அதிகமாக இருக்குது. எனக்கு என்னமோ அந்த செயின்ட் பீட்டர்பர்க்கில் மீதி எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ரஷ்யா இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருந்ததுனால் அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல வருது அப்படின்னா லேசர் டெக்னாலஜியை கொண்டு வராங்க. லேசர் வந்து ரெஃபெல்ஸ், அதாவது துப்பாக்கி, லேசர் துப்பாக்கி அப்படின்னா அது கரெக்டாக ட்ரோன்களை சுடுவதற்காகவும் மற்றதற்காகவும். அது இல்லாமல் இன்னும் அடுத்த டெக்னாலஜிக்கு நாங்கள் போயிருக்கோம்னு சொல்கிறாங்க. பைசா செலவு 0.01 பைசா தான். இதுக்கப்புறம் ஈஸியாக நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து யூகே அனௌன்ஸ் பண்ணாங்க, இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அவங்க அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லேசர் மூலிமா ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்கு அவங்களும் ட்ரையல் பேஸ் எடுக்கல. இப்போ அந்த வரிசையில் ரஷ்யாவும் இணைந்து விட்டது. இனி நாங்கள் அதை ட்ரையல் பேஸாகவே காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று வந்து இந்த ரிகா அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க. ஒன்றுமில்லாத எலும்பு கூடாக காட்சியளிக்கிறதுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ நேற்று வந்திருக்கிற அந்த தலைவர்களுக்கு மத்தியிலே ஜெலன்ஸ்கி வந்து பேசும்போது ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துட்டாங்க. நிறைய தலைவர்கள் நெஞ்சு பிடிச்சிட்டு ஐயோ இந்த மாதிரி அதிர்ச்சி தகவலை சொன்னால் நான் எப்படிப்பா தாங்கிறது அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல நெஞ்சு பிடிச்சி உட்காந்துட்டாங்க. அப்படி என்ன ஒரு பகிரங்க தகவல் அப்படின்னா, உக்ரைனுடைய உளவுத்துறை என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வெப்பன் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, ஆயுத ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பகுதியெல்லாம் ரஷ்யா நோட்டமிட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஆளே ரெக்ரூட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் அடின்னு அடிக்க போகிறாங்க ஐரோப்பாவுக்குள்ளார. பயங்கரமான அடி. ஒட்டுமொத்த வெப்பன் ஃபேக்ட்ரியும் ஒரே சமயத்தில் அடிக்க போகிறாங்க. அதை முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்க, ஆயுதங்கள் அதிகமாக சேமித்து வச்சிடாதீங்க, இல்லை எங்ககிட்ட கூட கொடுத்துருங்க, நாங்கள் அந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கிறோம். அது வேஸ்ட்டாக போயிட போகுது. இப்போ ரஷ்யா வந்து சதி திட்டம் தீட்டி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இந்த ஆயுத ஸ்டோரேஜெல்லாம் அடித்தாங்கன்னா அது வேஸ்ட்டாக போய் யாருக்கும் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிடும். அப்படி மண்ணில் போகிறதுக்கு எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கூட 2 அடி அடிச்சுக்குவோம். அதனால் இந்த அதிர்ச்சி தகவலை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகாமல் போயிட்டு சீக்கிரமாக எங்களுக்கு ஆயுதம் கொடுக்குற வழியை பாருங்கள்,
அதே சமயத்தில் ரஷ்யானுடைய சதி திட்டங்களை முறியடிக்கிற வழியை பாருங்கள். நாங்கள் ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும், எல்லாத்தையும் உங்கள் நாட்டை காப்பாற்ற முடியாது, அதனால் ஆயுதங்களை கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி. அதனால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதையெல்லாம் கோபமுற்ற ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, யூகேவுக்கான அம்பாசிடரை திருப்பி வாங்கியிருக்காங்க. ஏன்னா பர்ன்ஹாம் அவர்கள் இதுக்கு முன்பு இருந்த தலைவரை விட நான் வெறித்தனமாக உதவி பண்ணுவேன். ஏன்னா முதல்ல ஒரு பதவி ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் யார், யூகேனுடைய பிரதமர் பர்ன்ஹாம் அவர்கள் வந்து முதல்ல பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இருந்தார். அவர் விட எனக்கு அவர்லாம் 20% நான் 100% உதவி செய்ய மாட்டார் புது ஆள். அதனால் மனசு வெறியாகிறாரு. எல்லாரும் எங்கள் பாக்கெட்டில் அவங்க கட்சி தலைவர் ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்கல்ல, இப்போ நம்ம தமிழக அரசியல்லாம் அந்த மாதிரி யூகேலோட பர்ன்ஹாம் அவர்கள் வந்து அவரோட பாக்கெட்டில் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கியோட ஃபோட்டோ இருக்கும். அந்த அளவுக்கு மனுஷனுக்கு வெறி வந்துருச்சு. இப்போ ஜெலன்ஸ்கி மேலே ஒரு பாசம் அப்படி பொங்கி வந்துருச்சு. இப்போ அதனால் அந்த உதவி பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் நம்ம. அடுத்து உக்ரைன் எடுத்து பாருங்க. யூகே ஈரான் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. ஏன்னா யூகேனுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி ஃபெசிலிட்டிஸில் ஒரு சைபர் அட்டாக் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த சைபர் அட்டாக்ல வந்து பெருசாக பாதிக்கப்படுது, இருந்தாலும் கொஞ்சம் சரி செஞ்சுட்டாங்க. இந்த 4 நாட்களாக அந்த எனர்ஜி செக்டரை சைபர் அட்டாக் பண்ணுறதுனால நிறைய லாஸ், நிறைய தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் உள்ளே போய் தலையை விட்டு ஊடுருவி கண்டுபிடிச்சதில் ஈரானுடைய குரூப் தான் யாரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ யூகே வச்சு செய்கிறதுக்கு நீ தயாராகிறீங்களா, உங்களை நான் பிரித்து மேய போகிறேன் அப்படின்னு யூகே தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அதற்கு நீ ஈரான் என்ன சொல்ல போகிறாங்கன்றது பார்க்கலாம் நம்ம. இங்கே சிரியா விவகாரத்தில் சிரியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் கண்டிப்பாக அமெரிக்காவுடைய மேற்பார்வையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம், தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்துறதை நிறுத்தணுன்றாங்க. அதே வேளையில் இன்றைக்கி கூட இஸ்ரேல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி உள்ளே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க, இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் உள்ளே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் முழுமையாக காசா பாலஸ்தீன் இந்த விவகாரத்தில் கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் வந்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அமெரிக்கா போடுகின்ற பொருளாதார தடைக்கு யாராவது உதவி செஞ்சீங்கன்னா இனி ஒரு சொட்டு கூட இப்படி கையிலேருந்து கூட ஒரு சொட்டு விழுற தண்ணி கூட அந்த பக்கம் போக விட மாட்டோம். யார் குருடாயில் ஏற்றிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த கப்பல்களை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சத்தியபிரமாணம் எடுக்கிறாங்க. எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவோட பொருளாதார தடைக்கு உதவியாக இருக்கிறாங்களோ அந்த நாடு மீது அடி, சரியான அடி நடிக்க போகிறேன்ட்டாங்க. இன்னொரு ஆங்கிளில் முழுமையாக ஒரே ஒரு கப்பல் கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்லாம் நாங்கள் போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. சவுதியினுடைய ஒரு ட்ரோன் ஒன்று, சவுதி ஸ்கேன் ஈகல் அப்படின்ற ஒரு ட்ரோனை ஹவுதிகள் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. தொடர்ந்து கிரவுண்ட் ஆப்ரேஷனில் ஹவுதிதா மீது தாக்கல் நடத்தப்பட்டு அடுத்தடுத்து முன்னேற்றம் கண்டிருப்பதாக ஏமன் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே ஜனவரியிலிருந்து இதுவரை கப்பல்கள் கடத்தி சென்றது பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சோமாலியா குரூப்ஸ் வந்து பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்ட்டு. சமீப காலமாக மிக அதிகமான கடற்கொள்ளையர்கள் கடத்தி கொண்டு போய் தான் இருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு பலவித முயற்சிகள் எடுத்தால் கூட அது பெருசாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல. சோமாலியாவாக இருக்கட்டும், இந்த புண்ட்லேண்ட்லேயா இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய கடற்கொள்ளையர்கள் ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கப்பலை கடத்திட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே அதனால் இப்போ கப்பல் என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸும் க்ளோஸு, இதில் ஏற்கனவே ஹவுதிகள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹவுதிகள் க்ளோஸ் பண்ணுறதையும் மீறி தடுமாறி வர்ற கப்பலையும் இப்படி இந்த கடற்கொள்ளையர்கள் கடத்திட்டு போயிடுறானுங்க. என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள், இதுக்கு வழி என்ன தான் பண்ணுறது, ஒரே டேஞ்சராக தான் இருக்குது. சரி, ஈராக் வந்து ஆயுதங்களை போடணும், அதை போடணும், இதை போடணும்னு பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுனால அதிசயமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் இருக்குல்ல, அவங்களுக்குள்ளே 2 குரூப்பாக இருக்குது. ஒன்று மலைவாழ் மக்கள் இருக்காங்க, இந்த பக்கம் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் மிக கடுமையான ஒரு கன் ஃபைட் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஸோ துருக்கி தொடர்ந்து இஸ்ரேலுக்கான கப்பல்களை இறக்குமதியும் ஏற்றுமதியும் செய்து கொண்டிருக்கிற தகவல்கள் வந்த வண்ணமாக தான் இருக்குது. 19th ஆகஸ்ட் வந்து துருக்கியில் கிளம்புனது 21ஆம் தேதியும், மற்றும் வந்து 18th ஆகஸ்ட் கிளம்புனது. இது வரைக்கும் 3 to 6 கப்பல்கள் பக்கம் துருக்கி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொடர்ந்து அங்கே செயல்பாட்டில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்றது ஆதாரபூர்வமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள். அடுத்து மிக முக்கிய கட்டமாக நம்ம இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஏரியா ஒன்று, ஒரு 220 வீடுகளுக்கு மேலே இருக்குது. திடீர்னு ஒரு பற்றி எரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட
எப்படி எரிஞ்சது என்னன்னே தெரியல, கட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியல, ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்குது. மக்கள் அதை அணைக்க முடியலன்னு சொல்லிட்டு தடமாறுறாங்க. வாஷிங்டன் டிசியில் B2 ஸ்டீல்த் ஃபைட்டர் பாம் வந்து பெரிய அப்படின்னு பறந்துகிட்டே இருக்குது. மக்கள் வந்து அதிசயமாக இருக்காங்க, ஒரே வித்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து. இத்தாலியில் இருக்கக்கூடிய ஃபோர்லி ஏர்போர்ட், இந்த ஃபோர்லி ஏர்போர்ட்டில் இந்த சிறிய ரக விமானங்கள்லாம் 120 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்த காற்றெல்லாம் அப்படி தூக்கி அந்த பக்கம் வீசிடுச்சு விமானத்தை. இந்த சிறிய ரக விமானம், அந்த தனிநபர் விமானம்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் அப்படியே தூக்கி அந்த பக்கம் வீசிடுச்சான். அந்த அளவுக்கு ஒரு விண்டு எங்கள் இத்தாலிக்குள்ளார பெரிய அளவுக்கான ஒரு சேதாரம் ஏற்பட்டுறதா சொல்கிறாங்க. இந்த வீடியோட கிளைமேக்ஸில் 3 பதிவு பார்த்துடலாம். மிட் டேர்ம் எலெக்ஷனுக்கான கேம்பிங் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே எலெக்ஷன் வந்தால் மட்டும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலினுடைய சர்வேயர்லாம் ஓடி வந்துடுவாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கக்கூடிய சர்வேயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் யாரால் பாதிக்கப்பட்டேன், நான் எப்படி ஆனன்றதை கம்ப்ளீட் லிஸ்ட்டை நான் வந்து வெளியிட போகிறேன், இதை வந்து நான் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றாங்க. வழக்கமாக இந்த மாதிரி தேர்தல் காலத்தில் இந்த மாதிரியான கேம்பிங் வந்து பெரிய அளவுக்கு எடுப்படும். இதை ட்ரம்ப் எப்படி சமாளிக்கிறார் அப்படின்றதையும் பார்த்தலாம் நம்ம. அடுத்து எங்கள் பெரிய நியூஸாக ஒன்று சொன்னாங்க, விசாகப்பட்டினத்தில் ஒரு ஏஐ டேட்டா சென்டர் ஒன்று 31,400 கோடி மதிப்பில் 512 மெகாவாட் திறனுடைய டேட்டா சென்டர் ஒன்று. இதனால் 1000 பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2028க்குள்ளே கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாங்க. நார்மலாகவே ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்கு வந்து முழுமையாக தண்ணி எவ்வளோ தேவைப்படும், இவ்வளோ அந்த மெகா சைஸ் பார்த்தோன்னா 512 மெகாவாட் டேட்டா சென்டருக்கு 1.9 கோடி லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நார்மலாக அந்த கூலிங் டெக்னாலஜியை பொறுத்து இது மாறும். ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது 1.9 கோடி லிட்டர் தேவைப்படும். அதாவது இந்த மாதிரி டேட்டா சென்டர் வைக்கிறது. அது இல்லாமல் இந்த டேட்டா சென்டர்னால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக யூஸ் ஆகும் அந்த ஏரியாவில். அப்புறம் ஒரு விதமான ஒரு நாய்ஸ் வரும். ஒரு டேட்டா அனுப்புறீங்கன்னா டேட்டா போகிறதுக்கான நாய்ஸும் மறுபடியும் அந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ஸும். இது வந்து ஏற்கனவே நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் சும்மா ChatGPT கிட்ட ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குற கொஷினுக்கு 2 டம்ளர் தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க சும்மா அது பேசுகிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ டேட்டா வந்து வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா சென்டர் வர்றது பெருசு இல்லை, ஆனால் அந்த டேட்டா சென்டருக்காக செலவிடப்படுகிற தண்ணீர் இருக்குல்ல, அது வந்து மிக மிக அதிகம். ஒரு நாளைக்கு 1.9 கோடி லிட்டர் வந்து தேவைப்படுது. அதனால தான் அமெரிக்காவில் ஒரு சில மாகாணங்களில் அந்த நாட்டோட மக்களோட தண்ணீர் தேவையை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால ஒரு சில டேட்டா சென்டரை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி எங்களால் தொடர்ந்து கொடுக்க முடியல, ஏன்னா மின்சாரம் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, நிறைய நன்னீர் எல்லாமே பியூர் வாட்டர் தாங்க, அதுவுமே தொடர்ந்து அந்த கூலிங் சிஸ்டத்துக்காக. ஏன்னா ஒருத்தர் கேள்வி இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கேள்வி எல்லாமே இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோன்னா அதுக்கு ரிப்ளே வருதுன்னா நேராக டேட்டா சென்டருக்கு போகுது, விஷயத்தை கலெக்ட் பண்ணுது, மறுபடியும் ஓடி வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அப்படி இந்த டேட்டா சென்டர் போகும்போது பையன்னு ஒரு சவுண்டு, வரும்போது பையன்னு ஒரு சவுண்டு. அது இல்லாமல் அங்கே சிஸ்டம் வந்து தொடர்ந்து இப்படி நிறையா நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணும்போதே அந்த சிஸ்டம் எப்படி சூடாகுது, மொபைல் யூஸ் பண்ணுறோம் தொடர்ந்து பார்க்க எப்படி ஹீட் ஆகுது. இது வந்து சும்மா ஒரு சிங்கிள் மொபைலு, அந்த மாதிரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவே இருக்கும்போது என்ன ஆகும், ஹீட் ஆகும்ல. அதை குளுமைப்படுத்துவதற்காக 512 மெகாவாட் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ தேவைப்படும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தேவைப்படும், 1.9 கோடி லிட்டர் அளவுக்கான தண்ணீர் கிட்டத்தட்ட தேவைப்படலான்றாங்க. இதெல்லாம் ஆந்திர அரசாங்கம் தண்ணி வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. அதனால் டேட்டா சென்டர் நம்மளுக்கு வரலையே அப்படின்ற ஃபீலில் இருக்காதீங்க, தமிழகத்துக்கு வரலையே, எல்லாம் அந்த தொழிலெலாம் அங்கே போயிடுச்சு அப்படின்னா அந்த 1000 பேர்த்து வேலை வாய்ப்பை உருவாக்குறத விட அதனால் 1,00,000 பேர் வந்து தண்ணி இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறாங்க. நிறைய விவரம் அறிந்த நாடுகள் வந்து மறுக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல் ஐயா. இதை என் மனத்தில் இருந்த விஷயங்களை நான் பட்டென்று உடைத்து விட்டேன், நீங்கள் பொட்டென்று பிடித்து விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் ஃபைனலாக ஒரு வீடியோ பதிவோடு முடிக்கிறேன். நான் ஃப்ரான்ஸில் வந்து மவுண்டைன் பைக் டவுன்ஹில் வேர்ல்டு கப் நடக்குது. அந்த வேர்ல்டு கப்பில் நீங்கள் பார்க்குற பதிவு என்னென்னா, மொத்தம் ஒரு 50 பேர் இப்போ கலந்துக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆள் ஃப்ரான்ஸ் ஆள் வந்துட்டாருன்ட்டு ஃபஸ்ட் ஆள் வந்து கடைசியில் சேர்றதுக்குள்ளாரியே மொத்த கூட்டமும் வெறியில் அந்த வழியை மறைச்சிட்டாங்க. பின்னாடி வந்த ஆள்லாம் அப்படியே நின்று போயிட்டாங்க. செகண்டு தெரியல, யாருன்னே தெரில, வெறி கொண்ட வேங்கைகளாக அப்படியே ஓடி வந்து ஒட்டுமொத்த அந்த செலிப்ரேஷனில் ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டாங்க மொதல் ஆள் வந்ததுக்கப்புறம். இதுதான் மொதல் தடவை இது மாதிரி நடக்கிறது. அதாவது ஒரு உலகக்கோப்பை நடக்கும்போது அந்த டவுன்ஹில் மலையில் ஏறி இறங்கும்ல, அந்த மாதிரி மோட்டர் பைக்கில்
வெறி வந்து இப்படி வந்து அடைக்கலாமா கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க. உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க, போதிய பாதுகாப்பு இல்லைன்றதுனால. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர்மெண்ட் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.